அன்பு உறவுகளே, நாம் மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். என் பேர் சதீஷ். நான் தேனி மாவட்டம் தேவாட்டில் வந்திருக்கேன். ரவீந்திரநாத் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அறியாமையில் பணம் கட்டி சேராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கம்மியான காலேஜ் தான் இருக்குது, மெடிக்கல் காலேஜ். அது 70% பார்த்தீங்கன்னா தனியார்ட்ட இருக்குது. தனியார்த்தில் இருக்குதுன்னு சொல்கிறத விட சில அரசியல் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலேஜை போய் ஒரு மாணவன் சேரணும்னா அவங்கள்ட்ட ஒரு 40 லட்சம் 50 லட்சம் நன்கொடையாக கேட்குறாங்க. லஞ்சன்றதை நன்கொடையாக கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அதை கட்டி தான் சில கட்டாயத்தை தள்ளப்படுறாங்க. இப்போ தள்ளப்படும் போது அந்த மாணவன் வெளியே ஒரு டாக்டர் ஆகும்போது அவன் எப்படி ஒரு சேவை முனைப்போட செய்வான்? அந்த பணம் சம்பாதிக்கிறான், அந்த ஒரு குறிக்கோளை தான் இருப்பான். அது எப்படி நம்ம தீர்த்து வைக்கிறது? தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்தா சேவை மனப்பான்மை இருக்காங்கிறதுல உண்மையில் இருக்கு. ஆனால் எல்லாருமே அப்படி இருந்துறதில்லை. எப்படி மருத்துவத்தை அரசு வழங்க வேண்டுமோ, மருத்துவ சேவையில அரசு வழங்க வேண்டுமோ, அதே போலவே மருத்துவ கல்வியை இலவசமாக வழங்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு மருத்துவர் என்பதை அந்த தனிப்பட்ட நபருக்கு அரசு உருவாக்கவில்லை. எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாடு மருத்துவர் இல்லாமல் இருக்க முடியாது, செவிலியர் இல்லாமல் இருக்க முடியாது, மருத்துவமனை இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ ஒரு நாட்டுக்கு தேவையான மருத்துவரை உருவாக்க வேண்டியது அரசுடைய கடமை. அப்ப இந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் இந்திய மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பித்திருக்க வேண்டும், சுதந்திர காலம் தொட்டு. ஆனால் இதுவரை செய்யவில்லை. உதாரணம் சொன்னோம்னாக்க பீகார் மாநிலத்தில் 115 லட்சம் மக்களுக்கு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி தான் இருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 19 லட்சம் பேருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு. இதுல இந்தியாவிலே டிஃபரன்ஸ் இருக்கு. பெரும்பாலான மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, குஜராத் போன்ற தென் மாநிலங்கள் அதிகமா இருக்கு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள். ஆனா வடகிழக்கு மாநிலங்களையும் வட மாநிலங்களையும் பாத்தீங்கன்னா அதிகமான மெடிக்கல் காலேஜ் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள் அதிகமான மெடிக்கல் காலேஜ் இருப்பதும், அதே போல சில மாநிலம் குறைவா இருப்பதும், அதே போல இருக்கக்கூடிய 366 மெடிக்கல் காலேஜ்ல 198 மெடிக்கல் காலேஜ் தனியார் மருத்துவமனைனாக்க இதுக்கு எல்லாமே காரணம் மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை நிலையில இருந்து இந்தியாவுக்கு தேவையான மக்கள் தொகை தேவையான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படாதான் காரணம். அப்ப இந்திய அரசு தான் அது காரணம். இந்தியா ஒரு முதலாளித்துவ நாடு, முதலாளித்துவத்தை தீவிரம் முன்னேறுகின்ற நாடு. இங்க உற்பத்தி ஆகின்ற டாக்டர்கள் முதலாளித்துவ சிந்தனையோட தான் வர்றாங்க. அதனாலதான் சேவை மனப்பான்மை குறைவா இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் சொன்னால் இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் டாக்டர்களை மாற்ற முடியாது. அதனால டாக்டர் மாற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா சமூகம் மாறுகின்ற பொழுது மருத்துவரும் முழுமையாக மாறுவார்கள். தேனிக்கார தம்பி கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். நான் திருப்பி கேட்க கேள்வின்னா, ஒரு மருத்துவன் உருவாகிறதுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வரணும்னு நினைக்கிறான். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி காசு புடுங்க தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இது இடம் கிடையாது. ஒரு மருத்துவனுடைய வேலை என்ன? சுயநலம் பாராமல் பொதுநலமாக நடக்கிறது தான். அவன் இந்த மாதிரி காசை எதிர்பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு நீங்க 40 லட்சம் பணத்தை கொடுத்து நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு பதிலாக இந்த பஸ் வாங்கி விடுங்க. அந்த ரூட்ல ஓடும்போது காசு அதிகமா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இப்படிதான் சம்பாதிக்கணும் அவசியம்